விநாயகபெருமானை வணங்கி அகத்தியருடைய அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை பிறக்கிருக்கின்ற 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு என்ன விதமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் கொடுக்கப் போகிறது என்று இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். சிம்மராசி நேயர்கள், நீங்கள் தான் இந்த ஆண்டு ராஜா. சிங்கத்தின் குகைக்கிலே சிறுநீரை கூட்டங்கள் ஊழிடாது. அந்த அளவுக்கு சிம்மராசி இந்த ஆண்டு டாப்பில் செல்லும். இந்த சிம்மராசி நண்பர்கள், இந்த 2026 புத்தாண்டில் உங்கள் சிம்மராசினை அதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் குரு வீட்டில் அமர்கிறார். அவரோடு புதன், செவ்வாய், சுக்கிரன் இணைகிறார்கள். இவர்கள் 4 கூட்டணி ஒரு சதுர்க்கிரக யோகத்தை உண்டாக்குவார்கள். அதன் பயனாக அரச பதவி, ஆணையிடும் அதிகாரம், பாராளும் மன்னராக புகழப்படும், சக்கரவர்த்தியாக திகழப் போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த யோகா பலனை கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லை, அதோடு உங்கள் சிம்மராசிக்கு குரு பகவான் 5ஆம் 7ஆம் பகுதியாக தான் வீட்டை தான் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அங்கே 4 கிரகங்களும் 5ஆம் கிரகமாக இணைந்து பஞ்சமக யோகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த பஞ்சமக யோகத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல புலிப்பாணி ஜோதிடத்தில் சொல்லுது. 18 சித்திரங்களும் அதோடு சேர்ந்த புலிப்பாணியும் சொல்கிறாரு. அதாவது அந்த கிரகங்களுடைய பலன்கள் குதிரைப்படை, யானைப்படை, படைசூழ நாட்டில் அரசனாக, பாராளும் மன்னனாக, சகல ஐஸ்வர்யங்களுடன் பொருந்து பொன்பொருள் ஆஸ்தி பூஸ்தி பெற்று செல்வச்சீமானாக வாழ்வான். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும் அந்த கிரகங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இன்று நடைமுறையில் பார்க்கும் பொழுது அதற்கு பதிலாக காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு அசையா சொத்துக்களை வாங்கி போகக்கூடிய யோகங்கள் வந்துவிட்டது. இது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். இளைஞர்களுக்கு இதுவரை வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லைனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக அரசாங்கத்தில் வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை செய்வீங்க, வெளிநாடு சென்று படிப்பீங்க. அதே போல் அரசியல் நண்பர்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவீங்க, வெற்றியாக சுடுவீங்க. சிங்கம் சிம்மாசனம் ஏறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதே போல் வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகிறது இந்த 2026 ஆண்டு. அந்த அளவுக்கு அருமையான காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 12 ராசிகளிலே உங்களுக்கு தான் சிறப்பான அம்சலாக அமைந்திருக்கிறது. அதை நீங்கள் நினைக்கலாம், இந்த சிம்மராசிக்கு கோடிக்கணக்கான நேயர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் நாட்டை ஆள முடியுமா என்று நினைப்பீர்கள். ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது. அந்த ஜாதகம் நல்ல நிலையிலே சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த கோச்சார பலனை வரும்போது அவர்களுக்கு சில நன்மைகளை வாரி வழங்கும். அடுத்தது இந்த ஆண்டு குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதுவும் சில நன்மைகளை கொடுக்கும். அதே போல் டிசம்பர் முதல் வாரத்தில் 5ஆம் தேதி வாக்கில் ராகு பயிற்சி நடக்க இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து இந்த சிம்மராசிக்கு அருமையான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகிறது. இந்த ஆண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால் நாமும் அது தகுந்த மாதிரி ஒத்துழைக்க வேண்டும். யோகா பலன்கள் அமைகிற போது நாமும் முயற்சி திருவினையாக்கும் என்று கடின உழைப்பு போடணும். இறையருள் வேண்டும், தெய்வ அனுகிரகங்கள் வேண்டும். அதோட குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க. அருமையான இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். வளமுடன் வாருங்கள். அரசருக்கு சுகமான வாழ்வு வாழக்கூடிய அம்சம் இந்த ஆண்டு இருக்கிறது. அகத்தியர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.